நீ என் மேலே பொய் வழக்கு போடுறதுக்கு இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய பொறிக்கு நாயாக இருந்திருப்ப. இத்தனை வருஷமாக திரும்ப திரும்ப பிறந்து தேவடி ஆட்டம் ஆடி தேவடியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா நீ எவ்வளோ பெரிய பொறிக்கு தேவடியாவில் இருந்திருப்பேன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லாக்கப்பில் வச்சு சட்டையை கழட்டுங்கிறது, பேண்டா வருங்கிறது, ஜட்டியை ஊற்றுருவேங்கிறது, நீ பண்ண அசிங்கத்தனமாக சொல்ல. பிரபாகரன் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறதுக்காக இந்த வீரலட்சுமிங்கிற பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு அந்த பொண்ணை தாய்ப்பால் கூட கொடுக்க விடாமல் அந்த பொண்ணை என்னென்ன சித்திரவதை பண்ண. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொண்ணு செத்துருக்கும். இப்போ நடிகை சுகன்யா ஒரு பிராமணர் கூட, அதாவது கமலஹாசனுங்கிற பிராமணர் கூட நடிக்கிறாங்கிறதுக்காக சுகன்யாவோட சேலையை பிடிச்சி அவுத்து, ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு, அவங்கள மானமங்கப்படுத்தி, அப்போ நீ பல பேர்கிட்ட படுத்துறத தானே. அதனால தானே மற்றவங்களையெல்லாம் வந்து எல்லா பேரையும் அவுக்கணும்னு நினைக்கிற, சாவடிக்கணும்னு நினைக்கிற, என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிற. அவங்களாம் பொம்பளைங்க இல்லையா?